உண்டாதாக. இந்த நாளிலும் கூட இந்த 7 நாள் உபவாச ஜெபத்தின் முதல் நாள் காலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாரும் நம்ம கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்மளுடைய பரலோக தேவனை ஆராதித்து துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த போகிறோம். அன்று நம்ம எல்லாரும் வரவேற்கலாமா? நம்ம முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஒரே சிந்தையோடு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து எசப்பாவை துதிக்கிறோம் 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 ராஜா. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து எல்லாரும் நம்மளுடைய தேவனுக்கு நன்றிகளை செலுத்தும், நன்றி பலிகளை ஏறெடுப்போம். முதல்களின் காலையாகிய ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கலாம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து என் தேவனையே துதிக்கிறோம் துதிக்கிறோம்னு சொல்லுவோமா? பரலோக ராஜாவையே துதிக்கிறோம் 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 ராஜா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வமே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வமே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நித்திய ஆசையும் பரிசுத்தமாகிய நாமத்தை உடைய தெய்வமே, உண்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்ப்பா. உங்களுடைய நாமத்தினால் ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே எங்க மத்தியில இறங்கி வாங்க இறங்கி வாங்க இறங்கி வாங்க அப்பா. உண்மை துதிக்கிறோம் 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 நல்லவரே துதிக்கிறோம் வந்தவரே துதிக்கிறோம் வாக்கு மாறாதவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்ப்பா. மகிமையான சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தெய்வமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் ஆண்டவரே துதித்து கொண்டிருக்கிற எங்கள் தெய்வமே துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தனே பரிசுத்தர் 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 ஆண்டவரே. ஏசப்பா தூதர்கள் எல்லாமே பாடிக்கொண்டிருக்கிற இந்த வேலையில அப்பா அம்மை நோக்கி பார்த்து உங்களுடைய சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்க விண்ணப்பங்களை கையில தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே எங்க மத்தியில நீங்க அசைவாடுங்க ஏசப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ராஜா. உம்மிடத்துல வந்திருக்கிறோம், உடைய சமூகத்துல உடைய பாதப்படியில வந்திருக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே பலிபீடத்துல ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம், எங்களை படைக்க வந்திருக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. உமாலே அன்று எங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா விடுதலை ரட்சிப்பு இல்லை ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் நீங்க பரிசுத்த ராஜா. ஆவியானவரே துதிக்கிறோம். நீதியுள்ள நியாயாதிபதியா ஒரு நாள் நீங்க மேகத்துல வரப்போறீங்க. அந்த நாள் ஆண்டவரே எங்க சமீபமா இருக்குது. நாங்க வேதத்துல வாசிக்கிறோமே, அதுக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க தகப்பனே. எங்க ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. உடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க, உடைய வல்லமையினால நிரப்புங்க, உடைய அக்கினியினால எங்களை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா. உடைய திவ்ய பிரசனம் உடைய திவ்ய பிரசனம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே எங்களோடு இருக்க எங்களோடு இருக்க எங்களை நடத்துங்க நடத்துங்க நடத்துங்கப்பா. இம்மட்டமாக எங்களை நடத்தின தெய்வமே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆச்சரியமா எங்களை நடத்தி வந்த நல்ல தகப்பனே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே துதி படிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் பரிசுத்த தேவனே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் அப்பா. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்து ஆண்டவரே எங்கள் வெட்கப்படாது ராஜா. ஆண்டவரே அப்படியே ஆகப்பா. உண்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உபவாச ஜெபத்தின் முதல் நாள் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்ன ஆண்டவரே எங்க மத்தியில் அசைவாடட்டும். உங்களுடைய மகிமை ஆண்டவரே எங்களோடு இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே எங்களை தொடுங்க, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. எங்களை கழுவ வேண்டிய காரியங்களை எங்களை கழுவுங்க, எங்களை புடமிட வேண்டிய காரியங்களை எங்களை புடமிடுங்க ராஜா. ஆவியானவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்ப்பா. என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டுமோ எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ள ஆண்டவரே உம்மிடமாய் நாங்கள் திரும்ப நீங்க விரும்பி செய்யும்படியாக செபிக்கிறோம்ப்பா. வருகிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பா இந்த ஆராதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க தொடுங்க தகப்பனே ஏசப்பா. ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. எந்தெந்த காரியங்கள் நமக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மிடமாய் திரும்ப வேண்டிய பெருமைகளை நீங்க தள்ளுபடியாக செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க விடுதலை தாங்க. சமாதானத்துக்காக ஆண்டவரே தெய்வீக சுகத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இசப்பா இந்த சத்தத்தை கேட்கிற நேரத்துல ஆண்டவரே நீங்க சுகத்தை தருபடியாக செபிக்கிறோம்ப்பா. என்ன ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து
உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் நீங்க பதில் தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. மட்டுமாக எங்களை நடத்தின தெய்வமே, இங்கேயும் நீங்க காத்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை தாண்டி வழி நடத்துகிற தெய்வ கரம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மட்டுமாக நடத்தின தெய்வம் இனியும் காத்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் நமக்காக கொடுத்த வசனம் ஓசியா 6வது அதிகாரம் 1 வசனத்துல கர்த்தரிடத்தில் திரும்புவோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படியாக கர்த்தரிடத்துல இன்னைக்கு நம்ம திரும்ப வந்திருக்கிறோம். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மளிடத்துல இருக்கும் எல்லாத்தையும் உரித்து ஆராய்ந்து அறிந்து எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு நேராக திரும்ப வந்திருக்கிறோம். அப்படியாக இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்குமே கோவாயிரே, இந்த வாழ்க்கை இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களில் என்று பாடலை உற்சாகமா கரங்களை தட்டி ஸ்தோத்திரித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்குமே கோவாயிரே, இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்குமே கோவாயிரே, இந்த நாட்களில் இம்மானுவேலரே, இந்த நாட்களில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே, அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. யோர்தானும் செங்கடலும் நம்மெதிரில் நெருங்கி வந்த போதிலும் காத்தவர், யோர்தானும் செங்கடலும் நம்மெதிரில் நெருங்கி வந்த போதிலும் காத்தவர். சாபம் பிசாசின் சோதனை போதிலும், சாபம் பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே, அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. காக்கும் ஒரு தாய் போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே, காக்கும் ஒரு தாய் போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிமா நீர் ஊற்றிடுமே, மகிமா நீர் ஊற்றிடுமே. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே, அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. பழமையெல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமையெல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உன்னன் மகிமையில் இறங்கிய வாழ்வே, உன்னன் மகிமையில் இறங்கிய வாழ்வே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே, அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு செய்தி
காக்கும் ஒரு தாயை போல ஆண்டவர் இத்தனை நாட்கள் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள் நம்ம பிறந்த நாள் முதலாய் வேதத்துல வசனம் அப்படியாய் சொல்லுகிறது. என் கருவை உன் கண்கள் கண்டன அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுகிறது. நம்மளுடைய கருவை ஆண்டவருடைய கண்கள் கண்டிருக்கிறது. இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை கொண்டு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் அது பெரிதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எப்படி ஒரு தாயானவங்க தங்களோட பிள்ளைகளை எப்படி அரவணைத்து பாதுகாத்து கொள்வாங்களோ, கொடி தன் குஞ்சுகளை எப்படி சட்டை நிழலில வைத்து காத்து கொண்டாங்களோ, அதே போல இந்த நாளில் கூட ஆண்டவர் ஒரு சேவை போல நம்மை காத்து இம்மட்டமாக இந்த மாயமான உலகத்துல எத்தனையோ நாட்கள் எத்தனையோ பிரச்சனைகள் பாடுகள் மாயமான மனிதர்கள் மத்தியில் ஆண்டவர் நம்மை இம்மட்டமாக காத்து பத்திரமாய் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மீண்டுமாக ஒரு சில கரங்களை தட்டி இது பாடுமா? சேய் காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகல எங்களை காத்த தேவன் என்னுடைய மகத்தான கிருபைக்கு ஈடாக ஒன்றுமே ஆண்டவரே என சொல்லி எல்லா உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோமா? சேய் காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேய் காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிமா நீரூற்றிடுமே, மகிமா நீரூற்றிடுமே. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. யோர்தானும் செங்கடல் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தார். யோர்தானும் செங்கடல் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தார். சாபம் பிசாசின் சோதனை போதிலும், சாபம் பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் என்னை நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. காற்று மழையும் பார்க்கவில்லை, உலகை மேகம் காணவில்லை. காற்று மழையும் காக்கவில்லை, உலகை மேகம் காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவன் நீ,
இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டீர், கிருபையினாலே அழைத்து வந்தீர். ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டீர், கிருபையினாலே நடத்தி வந்தீர். அழியாமல் காத்து காணாமல் சேர்த்து துதி சொல்ல வைத்தீர். அழியாமல் காத்து காணாமல் சேர்த்து துதி சொல்ல வைத்தீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி. கரங்களை எல்லாம் சொல்லுவோம். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. காற்று மழையும் பார்க்கவில்லை, குழந்தை மேகமும் காணவில்லை. காற்று மழையும் பார்க்கவில்லை, குழந்தை மேகமும் காணவில்லை. வாய்க்கால்களெல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். வாய்க்கால்களெல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆமென். அல்லேலூயா. மட்டுமாய் நம்மளை நடத்தின தெய்வம், நம்மளை ஒருபோதும் நம்ம தாயின் கருவில் உருவாகவே நம்மை தெரிந்து கொண்ட தெய்வம் நம்ம இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்தார். இனிமேலும் நம்மை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக என்ன பாடலாம் பாடி அவங்களோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவே. இந்த நாளிலும் இந்த உபவாச ஜெபத்துக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். இந்த நாளில் எந்தெந்த காரியங்கள் நம்ம மேன்மையாய் நினைக்கிறோம், எந்தெந்த காரியங்கள் இந்த உலகத்துல நம்ம பெருசாய் நினைக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவரிடத்துல நம்ம திரும்பி வந்து பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு பெரிய காரியமாகவே இருக்காது. ஆமென். அல்லேலூயா. நம்ம இந்த வீட்டில் இந்த உலகத்தில் இருக்கிற வீடாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், எல்லாமே ஒரு நாள் முடிந்து போகும். ஆனால் நம்ம ஆண்டவரிடத்துல கிட்டி சேரும் போது, ஆண்டவரோடு இருக்கும்போது அவருடைய அன்பு என்றைக்குமே நம்மளை விட்டு கொடுக்காது. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவே என்று பாடல் பாடுவோம்.
வல்ல ஆண்டவரே சுவட்டை கட்டிட வீடும் நிலம் பொருளும் கட்டிடும் உற்றாருறவினரும் கட்டிட வீடும் நிலம் பொருளும் கட்டிடும் உற்றாருறவினரும் கூடவிட்டு நாவி போனார் கூடமுன்னோடு வருவதில்லை வருவார் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவட்டை வருவார் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவட்டை அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே மரணமோ நான் சந்திக்குவே மரணமே உன்னாண்டவரே வருவார் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவட்டை வருவார் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவட்டை வானத்தின் கீழே ஊற்றினே வானவரே சுநாமமெல்லாம் ரட்சிப்படைய வழியில்லையே ரட்சகரே சுவழியவரே வருவார் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவட்டை தீராத பாவ வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் தீராத பாவ வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் கோர குலத்தில் சுமந்திருந்தார் காயங்களால் நீ குணமடைய வருவார் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவட்டை வருவார் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவட்டை ஆமென் அல்லேலூயா இந்த பாடல் அழகாக ஒரு வரி சொல்லுகிறது தீராத பாவ வியாதியும் மாறாத உந்தன் பலவீனத்தையும் கோர குருசில் ஆண்டவர் சுமந்து தீர்த்தார் அவரோட காயங்களால் நாம் குணமடைய ஆமென் அல்லேலூயா இந்த நாள்ல நமக்கு ஆண்டவர் கொடுத்த வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்மளுடைய காயங்களை கட்டுவார் ஆமென் அல்லேலூயா நம்மளுடைய காயங்களை குணமாக்க அது ஒருவேளை சரீர பிரகாரமான காயமா இருக்கலாம் இருதயத்துல இருக்கிற காயமா இருக்கலாம் அந்த காயங்களை குணமாக்கி ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய எந்த இடத்துல எல்லாம் நம்ம தலை குனிந்து நின்றோமோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் நம்மளுடைய தலையை உயர்த்தி நிமிர பண்ணுகிற தேவனா இருக்கிறார் ஆமென் அல்லேலூயா இந்த நாள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம ஆண்டவர் கிட்ட வரும்போது ஆண்டவர் இடத்துல திரும்பும் போது ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில நம்ம குணமாக வேண்டிய விஷயங்களை குணமாக்கி நம்ம எழும்ப வேண்டிய விஷயங்களை மீண்டுமாய் நம்மளை கட்டி எழுப்புவார் ஆமென் அல்லேலூயா ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதனைக்குள்ளாக போகலாம் பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழுந்திடுமே ஆவி நான் நிரப்பிடுமே எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்து ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது அபிஷேகத்தின் ஆலோசனை நிரம்ப உதவுவதாக பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவி நிரப்பிடுமே பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவி
சுகத்துக்காக உலகத்தின் தேவைக்காக நம்ம கேட்கிறத விட நம்ம கேட்க போறோம். நம்ம இழந்து போன அந்த அபிஷேகம், ஒருவேளை ஆண்டவரோட நம்ம நெருங்கி வந்திருக்கும் ரட்சிப்பின் நாட்கள்ல நமக்கு கிடைத்த அந்த அபிஷேகம், ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்களை நம்ம ஒருவேளை இழந்திருந்தோம் அப்படின்னா இந்த நாட்கள் நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அதிகாரத்தை, அப்படிப்பட்ட வல்லமையும் மீண்டுமா எங்களுக்கு தாங்க ஏசப்பான்னு கேட்கிறவங்க எல்லாரும் முடிந்தவர்கள் எழுந்து நின்று நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். நம்ம இழந்து போன அந்த அபிஷேகம், இழந்து போன அந்த ஆவியின் வரங்கள், இழந்து போன ஆவியின் கனிகளை ஆண்டவரே இந்த நாள்ல எங்களுக்கு தாங்க ஏசப்பா. நாங்க மீண்டுமா இடத்துல திரும்ப வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி, முடிந்தவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஏசப்பா, அப்படிப்பட்ட அபிஷேகம், அப்படிப்பட்ட வரங்கள் இந்த நாள்ல எங்களுக்கு தாங்கப்பா. மறுபடியுமா இடத்துல வந்திருக்கிறோம். நாங்க கட்டப்பட ஆண்டவரே மீண்டுமா எங்களை வந்து ஆராய்ந்து ஆண்டவரே உங்களுக்கு பெரியவங்களான காரியங்களை விட்டு விட்டு உடைய அபிஷேகத்தினால, உடைய வல்லமையினால நிரம்ப வந்திருக்கிறோம் ஏசப்பா. ஆவியின் கனிகளை எங்களுக்கு தாங்கப்பா, ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாங்க. புதிய பாஷைகள் வேணும்னு கேட்கிறவங்க எல்லாரும் நம்ம கண்களை மூடி நம்ம கேட்போமா? ஆண்டவரிடத்துல அக்னியா எங்க மேல இறங்கி வாங்கன்னு சொல்லி எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி பாடலாமா? அக்னியா இறங்கிடுவே, அக்னியாவாக வந்திடுவே, வேறு காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாக பாய்ந்திடுவே, கர்மேந்திரவேதையில் ஒரு கையனாக மேகம் பார்க்கிறேன், ஆகாப்பு நடுங்கிடுவே,
ரட்சிப்பின் நாட்கள்ல ஆண்டவரே ஆதியில கொண்டிருந்த அன்பை ஆண்டவரே நம்ம விட்டுட்டோம் இயேசுப்பா. ஆண்டவரே உங்களை விட்டு நாங்க தூரமா போயிட்டோம். இந்த நாளில் கூட உங்களிடத்துல திரும்பி வந்திருக்கோம்பா, திரும்பி வந்திருக்கோம்பா. ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களோட உள்ள புதுப்பிக்க வந்திருக்கோம்பா. மறுபடியுமாக எங்க காயங்களை கட்டுங்க. மறுபடியுமாக நாங்கள் கடுகுகளை போல செட்டைகளை அடித்துக் கொண்டு எழுபத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தாங்க ஏசப்பா, தாங்க ஏசப்பா. எல்லாரும் வாய்களில் தனக்கு கேளுங்க. ஆண்டவரே கடுகுகளை போல செட்டைகளை அடித்துக் கொண்டு எழுபத்தக்கதான பலனை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறது உண்மைதான், பலன் குன்றி இருக்கிறது உண்மைதான், என்ன செய்வோன்னு வழி அறியாமல் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் கூட என் தேவன் நீங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் வந்து நாங்கள் உயர்ந்து ஆசிக்கிறோமே. அப்படியாக அப்படிப்பட்ட பலனை எங்களுக்கு தாங்கப்பா. மறுபடியுமாக சட்டைகளை அடித்துக் கொண்டு எழுபத்தக்கதான பலனை தாங்கப்பா. இல்லப்பா, நாங்க தோற்று போனவங்க அல்ல, நாங்க தோல்வியடைந்தவங்க அல்ல, நாங்க பலன் குன்றி அப்படியே உடனே போகிறவர்கள் அல்ல. என் தேவன் எங்களோடு இருக்கிற என் தேவன் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவரான்னு சொல்றாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நன்றி நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி 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 அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. கொடுத்த கிருபைக்காக பலனுக்காக ஆண்டவரே மறுபடியும் செய்து கொண்ட தயவுக்காக நன்றி. தொடர்ந்து ஆளுகை செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே. நாம் ஜெபசபையிலே நாம் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு கிருபையாய் அவருடைய இறக்குகளை தந்து நம்மை நடத்தி வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே நம்ம ஜெபசபையிலே ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறது. புதிய நாள் காலைகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை கொண்டு சேர்ந்திருக்கிறார். ஒரு நல்ல நோக்கத்தை இந்த காலைகளிலே ஆவியானவருடைய வாழ்க்கையை நிறைவேற்றி தரும்படியாக அப்படியே எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புகிறீங்க. இந்த முதலாம் நாள் உபவாச நாளின் காலைகளிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த வசனத்தின்படி வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தரிடமாய் திரும்பக்கூடிய ஒரு அனுபவமாய் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு நம் பாடி நம்மை ஆராதித்துமே கர்த்தருடைய சுதந்திரை கூடி வந்து ஜெபிக்க தேவ ஆவியானவர் தந்த கிருபைக்காக இரக்கங்களுக்காக தயவுக்காக நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. அந்த மகளின் குளிர்ச்சியான விடல தேவ ஆவியானவர் தாமை எங்களோடு எங்களை நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு நடத்தபடி தொடர்ந்து எங்களோடு நடத்தபடி தேவ ஆவியின் கரம் தேவ ஆவியின் கரம் தேவ கருவ தேவ கருவ தேவ கருவ எங்களை சாமி நடத்துகிற தயவுக்காக நன்றியப்பா. எங்களை ஏறி சுமந்து இம்மட்டும் காத்து நடத்துகிற தயவுக்காக நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. ஆமா, கர்த்தரிடமாய் திரும்புகிற ஒரு அனுபவம் கர்த்தரிடமாய் திரும்புகிற ஒரு அனுபவம் இந்த புதிய நாளில் எங்களுக்கு உண்டாகும்படியா தேவ ஆவியானவரே தொடர்ந்து எங்களோடு நடத்துங்க. இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் தேவ சமூகத்திலே ஒரு பரிபூர்ண விடுதலையை கர்த்தர் கட்டளையிடும்படியா அப்படின்னா கண்களை முடி முதலாவதா நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நம்ம ஜெபத்தை ஏறெடுக்க வேக வேகமாய் இந்த உலக ஓட்டத்துல வேகமாய் ஓடினோம். கர்த்தரை தேட மறந்து போனோம். அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்த தவறினோம். நம்முடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை அநேக நேரங்களிலே மறந்து தேவனுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்தாமலோ நாம் போனோம். உண்மையாய் அவரை தேடாம முழு மனதோடு அவரை ஆராதிக்காம அவருக்கு மகிமைகளை ஏறெடுக்காமல் போனோமே. அவைகளை நினைத்து இந்த நேரத்தில் ஆண்டு சுதந்திரை சொல்லலாமா. அப்பா, என்னை முழுவதுமாய் இந்த நேரத்தில் என்னை சாத்துகிறேன். நான் மனதான தேவனிடத்தில் திரும்ப வந்திருக்கிறேன். நான் மனதான என்னை அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம்ப்பா. கர்த்தர் எங்களோடு என்னை நடத்துவீராக. உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும்பா. உங்க இலக்கை எங்களோடு இருக்கட்டும்பா. உங்க தயவு எங்களோடு இருக்கட்டும்பா. ஆமா, உண்மை தேட மறந்த நாட்கள் உண்டு. உண்மை ஆராதிக்க மறந்த நாட்கள் உண்டு. என்னுடைய காரியங்களை நான் பெரிதாக எண்ணி என்னுடைய சூழ்நிலைகளை நான் பெரிதாக நினைத்து தேவனை தேட மறந்து போன நாட்கள் உண்டாப்பா. தயவாய் 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 மன்னிங்க. நான் அப்படி இனி இராதபடிக்கு தேவனுக்கு செலுத்த வேண்டிய கணம், தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமை, தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை என் தேவனுக்கு என் வாழ்க்கையில எப்பவுமே முதல் உரிமை முதலிடம் பிடிக்கத்தக்கதா என் ஆண்டவரிடம் உதவி செய்ய இந்நாள் வரை நான் ஜெபிக்க கூடாதபடி நான் எழுப்பக்கூடாதபடி தடைகளா இருந்த எல்லா காரியங்களும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தின் பேர்ல இந்த காலை வேளையில என் மாற்றிப்படுகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரிடமாய் திரும்ப ஆமா இளைய குமாரன் சொன்னா நடுவே பரத்து விரோதமாகும் உனக்கு உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன்னுடைய காரியங்களை உணர்ந்து புத்தி செலுத்தவனாய் கர்த்தரிடத்தில் திரும்பி வந்தா தகப்பனிடத்தில் திரும்பி வந்தா அவனை தகப்பன் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டார். அதே போல நாமும் கூட அநேக நேரங்களிலே
அப்பா. தேவநீர் என்னுடைய குறைகள், என்னுடைய குற்றங்கள், நான் தூரம் போன நாட்கள் நினைவுகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறேன். தயவாய் மன்னித்து நீர் அங்கீகரிக்கிற தயவுக்காக மனதார அவனுடைய நாமத்தை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துகிற பார்க்கலாம். ஆண்டவரே, ஆமாப்பா, ஆமா 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 ஆண்டவரே, மன்னிங்க 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 மன்னிங்க. ஒரு கிருபை என்னோடு இருக்கட்டும், ஒரு தயவு என்னோடு இருக்கட்டும், ஒரு இரக்கம் என்னோடு இருக்கட்டும். என்னை காத்துக்கொண்ட அந்த தயவு, அந்த கிருபை, அந்த இரக்கம் தொடர்ந்து என்னை நடத்தட்டும்பா, தொடர்ந்து என்னை நடத்தட்டும்பா, தொடர்ந்து என்னை நடத்தட்டும்பா. தேவ ஆவியானவரே, என்னை நீர் ஏற்றுக்கொண்ட தயவுக்காய் நன்றி, என்னை மன்னித்த தயவுக்காய் நன்றி, ஒரு கிருபையினாலே என்னை காத்துக்கொள்கிற தயவுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்ப்பா. உமக்கே மகிமை மகிமை மகிமை. ஆமா, நம்ம யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல வாசிக்கிறோமே, 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, நம் இருதயம் கர்த்தரிடத்தில் திரும்பபடி, ஆமா, முழு இருதயத்தோட கர்த்தரிடத்தில் திரும்ப இந்த நாளில் ஆண்டவர் உதவி செய்வாராக. எனவே இந்த காரியத்துக்காக மாத்திரமல்ல, இந்த தேவைக்காக மாத்திரமல்ல, இந்த உபவாச நாளில் நான் வந்து ஜெபித்தால் என்னுடைய காரியத்துக்கு ஒரு பதில் வரும்னு சொல்லி அதை மாத்திரம் எதிர்பார்த்து அல்ல. ஆமா, நிச்சயம் பதிலை கர்த்தர் தருவாரா. அதை விட என்னுடைய தேவையை விட நான் தேவனுக்கு தேவை என்பதை அறிந்து தேவன் எனக்கு எல்லாமுமா இருக்கிறார். அவருக்கு நான் ஆமா என் வாழ்க்கையில இம்மட்டும் நான் நிறைய நேரங்களில் செலுத்த வேண்டியது செலுத்த தவறிட்டேன். ஆனா இனி அப்படி இருக்க மாட்டேன். என் முழு இருதயத்தோடு இந்த யோவேல் 2:12 சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடமாய் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவனிடமாய் திரும்ப, தேவனிடமாய் திரும்ப. இந்த நேரம் இந்த நேரம் இந்த நேரம் அப்படி சொல்லலாம். ஆண்டவரே, முழு இதயத்தோடு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆமாப்பா, நான் உலகத்தின் காரியங்கள்ல ஆண்டவரே உலகத்தின் போக்குல ஓடுறது உண்மைதான். என்னுடைய காரியங்களை மாத்திரம் பிரதானமாய் நினைத்து ஓடுறது உண்மைதான். ஆனாலும் என் தேவன் என் மேல் நோக்கமாயிருந்து, என் மேல் கிருபையாயிருந்து, உங்களுடைய கண்களிலே எனக்கு தயை கிடைக்க செய்தது மாத்திரம் அல்லாம என் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பற்றி நடத்தினீரே. நன்றியோடு 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 வைத்து நிற்கிறோம். அந்த இதயத்தின் அங்கலாய்களை எல்லாம் உணர்ந்தவர்களாய் அந்த இயேசு அவருடைய இதயத்தை எவ்வளவு நாள் வேதனைப்படுத்தியிருப்போம், எவ்வளவு நாள் துக்கப்படுத்தியிருப்போம், எவ்வளவு நாள் அவருடைய இதயம் நம்முடைய காரியங்களை நினைத்து வேதனைப்பட்டிருக்குமே. அப்பாவை நன்றியோடு 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 வை துதிக்கிறோம். உம்மை சோதனை மகிமைப்படுத்தினாப்பா, நீ நல்லவர் 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 நல்லவர். உடைய கிருபைக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி, தயவுக்காக மனதார நன்றி செலுத்துகிற ஆவியானவரே. அப்படியே கொஞ்சம் கரங்களை உயர்த்தி வலது கையை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, இந்த கரம் எத்தனையோ நாட்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்யாம, தேவனுடைய கரங்களை பற்றி கொள்ளாம, என்னுடைய சுய காரியங்களையும் சுய விருப்பங்களையும் செய்யும்படிக்கு என்னுடைய கரம் ஆண்டவரே தொடங்கின எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே தோல்வியாய் முடிந்து போனதப்பா. ஆனாலும் 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 நீர் சொல்லியிருக்கீங்க, இதோ என் உள்ள கைகளிலே உன்னை மறைந்திருக்கிறேன், நீர் என்னை மறந்து போகாத தேவன், நான் உன்னை எப்படி மறப்பேன்னு சொன்னீங்க. நான் மறந்து போனேன். என் கரத்தை பிடித்த தெய்வத்தை நான் மறந்து போனேன். என் தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நான் செலுத்தாமல் போனேன். என் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நான் செலுத்தாமல் போனேன். என் தேவனுக்குரிய காரியங்களை நான் செய்யாமல் போனது உண்மையப்பா. என்ன மண்ணையும் 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 இதே கரங்களால நான் எடுத்த முயற்சிகள் எத்தனையோ தோல்வியில முடிந்திருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் பாதியில் நின்று போயிருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் ஆரம்பிக்கும் முன்பாகவே அவைகள் தடைபட்டு போனது. ஆனாலும் 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 எத்தனையோ நாட்கள் என்ன நடத்துறீங்க. இந்த கரத்தை பிடிச்சு நீங்க கைவிடவே இல்லப்பா. ஆனா நான் அதை மறந்து போனேன், நான் அதை மறந்து போனேன், நான் அதை உணராமல் போனேன். அப்பா தயவா என்ன மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. இந்த கரத்தை அப்பா உங்க கரங்களிலே தருகிறோம், இந்த கரத்தை உங்க கரங்களிலே தருகிறோம். தேவ ஆவியானவரே, என் கரம் பற்றி நடத்துவீராக. என் முழு இருதயத்தோடு உம்மிடமாய் நான் திரும்புகிற ஆவியானவரே, இந்த கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கப்பா, இந்த கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கப்பா. கைவிடாத தேவ கரங்களிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தள்ளிவிடாத தேவ கரங்களிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த உலகம் எத்தனையோ நாட்கள் எங்களை தள்ளினது, இந்த உலகத்தின் காரியங்கள் எத்தனையோ நாட்கள் எங்களை தள்ளினது. ஆனா என் தேவனோ என்னிடத்துல ஆண்டவரே ஒரு நன்மையும் இல்லாத இருந்த போது கூட, நான் பலவீனனும் குறைவுள்ளவனாக இருந்த போது கூட என்னை தள்ளாத நேசரே, இந்த கரங்களை பற்றி கொள்ளுங்கப்பா. இந்த உலகத்தின் போக்கு நம்பி என்னுடைய காரியங்களை என் தேவை முடிந்த உடனே எங்களை தள்ளிவிட்டாங்க, எங்களை நினையாமல் போனாங்க, எங்களை விசாரியாமல் போன நாட்கள் உண்டு. ஆனா என் தேவனோ இந்த கரத்தை பிடித்த நாள் முதல் இந்நாள் வரை என்னை கைவிடவே அப்பா. உம்மை உயர்த்துகிற
உம்மிடமாய் திரும்ப, உம்மிடமாய் திரும்ப என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வீராகப்பா. இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க டாடி, தயவு செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா. இந்த நேரம் இந்த நேரம் இந்த நேரம் ஆமாப்பா, நாங்கள் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி அவனவன் தன் வழியிலே போனோமே. கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விட பண்ணிதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைப்படி நாங்க எங்க வழிகளிலே போனோம்ப்பா, எங்க வழிகளிலே எங்களுக்கு விருப்பமான காரியத்துல ஆண்டவரே எங்களுக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் செய்தோமே. இன்றைக்கு நாங்கள் உணர்வடைந்து தேவ சமூகத்தில் இந்த முதல் எங்களை நாங்கள் அறிக்கை செய்து, எங்களை நாங்கள் முழுவதுமாக எங்களுடைய காரியங்களை ஒவ்வொன்றாய் அறிக்கை செய்து தேவனிடத்தில் திரும்புகிற ஒரு நாளா இந்த நேரம் எங்களுக்கு இருக்கட்டும்பா, இந்த நேரம் எங்களுக்கு இருக்கட்டும்பா. ஆமாப்பா, ஏசாயா 53:6 சொல்லப்பட்ட வார்த்தைப்படி ஆமாப்பா, நாங்கள் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி அவனவன் தன் வழியிலே போனோம்ப்பா. இன்றைக்கு நான் தேவனிடமாய் திரும்ப மனதார விரும்பி வந்திருக்கிறேன். என் காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தெய்வமே, உங்க கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம்ப்பா, உங்க கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம்ப்பா. தேவ ஆவியானவர் தாமே எல்லோரும் நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல இன்னொரு காரியத்துக்காக செபிக்கிறோம். எத்தனையோ நாட்கள் ஆண்டவருடைய சத்தம் என் செவிகளில் கேட்டும் கூட, ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தம் என் செவிகளில் கேட்டும் கூட, ஆண்டவர் எத்தனையோ நாள் என்னோட பேசியும் கூட நான் அநேக காரியங்களை விட மறுத்தேன், அநேக காரியங்களை செய்யாமல் என்னால் இருக்க முடியல. ஆண்டவர் எத்தனையோ முறை சொல்லியும் அதை அள்ள தட்டின நாட்கள் உண்டு. ஆண்டவர் மீண்டும் என்னோடு பேசும்போது என் இருதயத்தை கடினப்படுத்தின நாட்கள் உண்டு. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அப்பா 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 லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த இளைய குமாரன் அவன் அப்படிதான் அவன் செய்த காரியங்கள் நமக்கு தெரியும். அவன் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அறிந்திருக்கிறோமே. அவன் தகப்பனோட இருதயத்தை வேதனைப்படுத்தினான். தகப்பனுக்கு பிரியமான பிள்ளையா இருந்தும் கூட அவன் அந்த பிரியத்தை உணர்ந்து கொள்ளாமல் போனான். தன் விருப்பத்தை நிறைவேற்றும்படிக்கு தகப்பனுடைய சொல்லை கேளாமல் போனான். தகப்பனுக்கு பிரியமானதை செய்யாமல் போனான். தன்னுடைய போக்கிலே போய் தனக்குண்டான எல்லா காரியத்தையும் அதை தொலைத்து போட்டவனாய் அவன் இருந்தான். அப்படிப்பட்ட மகனா எத்தனையோ நாட்கள் கர்த்தர் நம்மோடு பேசினோம், நம்மோடு இடைப்பட்டோம், நம்முடைய காரியங்களை சொல்லி கொடுத்தோம். இது வேண்டாம் மகளே, இது உனக்கு உகந்தது அல்ல, இது வேண்டாம், இது ஆசீர்வாதத்துக்கானது அல்ல, இது வேண்டாம் எத்தனையோ நான் சொல்லியும் பேசியும் இருதயத்தை கடினப்படுத்தணும். மீண்டும் கர்த்தர் நம்மோடு பேசியோ அந்த சத்தத்தை செவி கொடாமல் போனோமே. மீண்டும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டோ அதற்கு நம்மை விட்டு கொடுக்காமல் அர்ப்பணிக்காமல் போனவே. அப்படிப்பட்ட காரியத்துக்கு தேவனாகிய கர்த்தாவே எங்களை நீ விலக்கி காத்துக் கொள்கிற தேவனாய் இருந்து, ஆனால் நானோ உடைய சொல் கேளாமல் போனேனே, உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனேனே, என் விருப்பத்தின்படி நான் நடந்தேனே, என் நெஞ்சு வழிகளில் கண்ணீர் காட்சிகளில் நான் நடந்தேனே, என்னை மன்னிங்கம்மா என்று கேளுங்க. வாலிப பிள்ளைகள் பெரியவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அநேக குறைகள் இருக்கிறது, அநேக காரியங்களிலே நாம் தவறு இருக்கிறோம், அநேக காரியங்களிலே நாம் தவறுறது உண்மைதான். தேவனுக்கு முன்பாக மறைவானது உண்மையே இல்லை. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். இரக்கம் பெருவாள் சொல்லப்படுகிற முதல் நாள் நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை அறிக்கை செய்கிற ஒரு நேரம் தேவனிடமாய் திரும்பி, ஆண்டவரே நான் செய்தது, நான் நடந்தது, ஆண்டவரே அதெல்லாம் தவறுதப்பா, என்ன மன்னிங்க, நான் அறிக்கை செய்கிறேன், எனக்கு அதிலிருந்து விடுதலை சாக நான் அறிக்கை செய்கிறேன், அதை விட்டுவிட எனக்கு உதவி செய்க, என்னை புதிய மனிதனாய் மீண்டும் வருகை செய்ய, என்னை கழுவி நீ சுத்திகரிக்கிற தயவுக்காய் நன்றி, என்னுடைய காரியங்களை நான் அறிக்கையிடுகிறேன். மனதார ஆண்டவரே வருகிறப்பா, எனக்கு அது ஒரு விடுதலை வேண்டும், என்னுடைய விருப்பம் என் செயல்களே ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்த நாட்கள் போதும்பா, எனக்கே அது தெரியும், நான் தவறு செய்கிறேன், அது எனக்கு பிரியமில்லாத காரியம், என் தேவனை விரும்பாத காரியம். அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிற ஆயினால எனக்குள் வாசம் பண்ணுகிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்வது போல நாமப்பா எந்த காரியத்துல எந்த பாவத்திற்கு நாங்கள் அடிமைப்பட்டிருப்போமோ அதே வழியில் அவைகளிலிருந்து எங்களுக்கு
என்று சொல்லியும் கூட நான் கேளாமல் போனேனே, நான் கேளாமல் போனேனே, செவி சாய்க்க வருகிறேனே, என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க, என் மன்னிங்க. கொஞ்சம் கொரிய ஆண்டவரே, எல்லா நேரங்களிலும் உம்மை வேதனைப்படுத்தினேனப்பா, உம்மை துக்கப்படுத்தினேனப்பா ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய தவறினேனே. மன்னிங்க டாடி, என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா. இந்த நாள் என் காரியங்களை அறிக்கையிட்டு, என் காரியங்களை அறிக்கையிட்டு உங்க சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன், உங்க சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன். ஒருவேளை இவைகளிலிருந்து எனக்கு வெளிவர முடியல, இவைகளிலிருந்து என்னால் வெளிவர முடியல, அவைகளிலிருந்து அந்த பிடி என்னை இருந்துகிறது, என்னை விடாமல் பற்றிக்கொள்கிறது என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் கர்த்தர் இந்த நேரத்தில் அந்த பிடிகளை எல்லாம் மாற்றி போட போதுமானவர், அந்த தடைகளை எல்லாம் மாற்றி போட போதுமானவர். எப்படிப்பட்ட கட்டுகளாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட பாடுகளாய் இருந்தாலும் கர்த்தர் இந்த நேரத்தில் அவைகளை உங்களை விட்டு அகற்றி போட போதுமானவர். உங்க வாயிலிருந்து வார்த்தை வரட்டும், அது அறிக்கையாய் வெளிப்படட்டும். ஆண்டவரே, நான் அவைகளிலிருந்து வெளிவர விரும்புகிறேன், அவைகளை விட்டுவிட விரும்புகிறேன். உமக்கு பிரியமில்லாத ஏதோ என் வாழ்க்கையில வேண்டாம்ப்பா, உம்மிடமாய் திரும்ப ஆசைப்படுகிறேன், உம்மிடமாய் திரும்ப நான் வந்திருக்கிறேன். தேவன் விரும்பாத இந்த ஒரு காரியமும் என்னுள்ளே வேண்டாமப்பா. நீர் அப்படிப்பட்ட காரியத்தை என்னை விட்டு நீர் அகற்றி போடுகிற தயவுக்காய், எனக்கு விடுதலை தருகிற தயவுக்காய் இந்த உபவாச நாளின் முதல் நாளிலே நாங்கள் அறிக்கை செய்து எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும், என் ஆவி, என் ஆத்மா, என் சரீர சிந்தையில ஒரு விடுதலையை கட்டளையிடும்படி செபிக்கிறோம். ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. என் சிந்தை அது தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கணும், என் நாவு என் கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் பேசணும், என் சரீரம் இது தேவன் தங்குகிற ஆலயமாய் இதை நான் ஒருபோதும் ஒரு நாள் தீட்டுப்படுத்த கூடாது. என் கண்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆண்டவரே பார்த்திருக்குமானால் தயவாய் என்னை மன்னிங்க. என் செவி உமக்கு பிரியமில்லாத காரியத்தை கேட்டிருக்குமானா அதை தயவாய் சுத்திகரிங்கப்பா. என் நாவு பிறருக்கு விரோதமாய் பேசி இருக்குமா, குற்றம் சாட்டி இருக்குமா, போல் சொல்லி இருக்குமானா என்னை தயவாய் 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 மன்னிங்கப்பா. என் கரம் அசுத்தமான காரியங்களுக்கு துணை போயிருக்குமானா மன்னிங்க. என் கால்கள் பாவமான இடங்களில் நின்றிருக்குமானா தேவரீர் என்னை மன்னிங்கப்பா. நான் அவைகளை அறிக்கை செய்கிறேன். என் இருதயத்தில் தேவனுக்கு இடம் கொடுக்காதபடி, என் இருதயத்தை தேவனுக்கு நேராய் திரும்பாதபடி, என் இருதயத்தை தேவனுக்கு நான் விட்டு கொடுக்காதபடி ஏதாகலும் அப்பா எனக்குள்ளே குறைகள் இருக்குமானா இந்த நேரம் இந்த முதல் நாள், இந்த உபவாச நாளின் முதல் நாளில் அறிக்கை செய்து தேவனிடமா விட்டு விடும்படிக்கு நம்முடைய குறைவுகளை எல்லாம் இந்த நேரத்தில் நாம் அறிக்கை செய்கிற வழியில் ஆண்டவர் அவைகள் எல்லாம் நம்மை விட்டு மாற்றி போட போதுமான தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையுமே மாற்ற போதுமான தேவன். ஆமென். கிருபையுள்ள தேவன். இதெல்லாம் சொன்னா, இதெல்லாம் அறிக்கையிட்டா, இதெல்லாம் பேசினா, இதெல்லாம் சொன்னா ஒருவேளை ஆண்டவர் என்ன வெறுத்துருவாரோ, ஆண்டவர் என்னை தள்ளி விடுவாரோ, ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளாம போவாரோ, என்னுடைய காரியங்கள் ஆமா கொடூரமான காரியங்களா இருக்குது, ஆண்டவர் என்னை வெறுத்து தள்ளிடுவாரோ அப்படி நினைக்க வேண்டாம். அவர் கிருபையுள்ள ஆண்டவர். உங்களுக்கு இரக்கம் செய்ய போதுமான தேவனா இருக்கிறார். அது எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும், அது எப்படிப்பட்ட ஸ்வேர் என்ற மழையை போல இருந்தாலும், உறைந்த பனியை போல மாறுபடி செய்கிற தேவ ஆவியானவர் எல்லாவற்றையும் மாற்ற போதுமானவர். இந்த காலை வேளையிலே தாமே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆலயத்திலே அவருடைய பிரசன்னத்தை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தருக்கு சித்தமான காரியங்கள் வெளிப்படும்படிக்கு, தேவன் விரும்புகிற காரியங்கள் நடைபெறும்படிக்கு, தேவ ஆவியின் கரத்தினாலே ஒவ்வொருவரும் காக்கப்படும்படி, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமோ எனக்குள்ளோ என் எல்லைக்குள்ளோ தேவரே வராதபடி தேவ ஆவியானவர் நீர் வேறு அடைத்து பாதுகாத்துக் கொள்கிற தயவுக்காய், நீ சிறைப்படுத்துகிற தயவுக்காய் தேவரை உம்முடைய கரம் என்னோடு நடத்தும்படியா இந்த முதல் நாள் ஒரு சுத்திகரிப்பின் நாளா, எங்கள் காரியங்களை நாங்கள் அறிக்கையிடுகிற ஒரு நாளா, இந்த நேரம் என் குறைகள் யாவையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால் நிறைவாக்கும்படிக்கு என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. அது சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமாக எதுவாயினும் என் தேவ ஆவியானவரே நம்ம கரங்களிலே என்னை ஒப்புக் கொடுக்கிறோம். என்னை சுத்திகரியும், என்னை கழுவுங்கப்பா. ஈசோப்பினாலே என்னை கழுவுங்கப்பா. என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனே, ஆனா தேவனின் செபத்துக்கு பதில் தர முடியாது. எனக்குள்ள பாவம் குடிகொண்டிருக்குமே, ஆனா எனக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும், ஆனா எனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு இடம் இல்லை. எனக்குள்ள அசுத்தங்களோ, எனக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும், ஆனா பரிசுத்தராகிய தேவன் இங்கே
தலையை சுத்திகரிங்கப்பா. உமக்கு பிரியமானபடி இந்த நாளில இதை நான் அர்ப்பணிக்கிறேன். காலம் சமீபத்தில் இருக்கிறது. ஆமா, கர்த்தருடைய வருகை எதிர்நோக்கி இருக்கிற வேளையிலே தேவ ஆவியானவரே, எங்களை நாங்கள் தகுதிப்படுத்த, நாங்கள் இந்த நாளிலே ஆயத்தப்பட, எங்களோடு இருக்கிற ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த என் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே எங்களோடு நடத்துவோம், பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த புதிய நாளிலே, இந்த உபவாச நாளில் முதல் நாள், இது ஒரு சுத்திகரிப்பு நாள். இப்படி காரியங்களை நாம் அறிக்கை செய்கிற ஒரு நாளாய் இந்த நேரத்தை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி இருக்கிறோம். இதோடு மாத்திரமல்ல, நீங்கள் வீடுகளிலே போயும் உங்களுடைய ஜெபங்களிலே இவைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, அறிக்கை செய்து ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுவார். என்ன காரியங்களிலே நாம் குறைவுபட்டிருக்கிறோம், எதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டியிருக்குது, இன்னும் எதிலெல்லாம் ஒரு மாற்றம் வேண்டியிருக்குது, எதிலெல்லாம் கர்த்தருடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும்படி எல்லா பகுதியையும் ஒவ்வொன்றாய் நீங்கள் யோசித்து ஆண்டவங்க நினைவுக்கு கொண்டு வருவார். நம்முடைய குறைகளெல்லாம் வெளிப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்ததை எல்லாம் கற்றுக் கொடுப்பார். எனவே நாம் அவைகளை அறிக்கை செய்வோம். ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய மனுஷியாய் மாற கர்த்தருடைய ஆவியான இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஓசியா எழுதுகிற தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே இந்த வேத வசனம் சொல்லி இருக்கிறது, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நாம் இந்த காலை வேளையில் இந்த 7 நாள் உபவாச ஜெபத்தில் நாம் ஜெபிக்க போகிற அல்லது தியானிக்க போகிற அல்லது கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கபடியாய் இந்த நேரம், இந்த நாள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை, கர்த்தரிடமாய் திரும்பும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையோடு நம்முடைய இடைப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நேற்றைய தினத்தில் நம்முடைய ஜெபத்தில் ஒரு சில காரியங்களை நாம் பார்த்தோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இது அவசியமாக இருக்குது, எதனால் ஆண்டவர் இதை வலியுறுத்துகிறார், அப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில காரியங்களை பார்த்தோம். பொதுவாகவே இயல்பாகவே கர்த்தரிடத்திலிருந்து நம்மை தூரப்படுத்துகிற ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரதானமான ஒரு காரியம் பாவம் நம்மை தேவனிடத்தில் என்ன செய்யும், தூரப்படுத்து. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனிடத்திலிருந்து நம்மை விலக செய்கிற ஒரு காரியம், பிரதானமான ஒரு காரியம் பாவம். இந்த பாவம் ஆண்டவரோடு இருக்கிற உறவை என்ன செய்யுது, குறைத்து போடுகிறது, இழந்து போகும்படி செய்து, இந்த பாவம் தேவனோடு இருந்த வழியை விட்டு நம்மை வேறு வழியில் என்ன செய்யுது, கொண்டு போயிடுது. இந்த பாவம் நாம் அடைய வேண்டிய அல்லது நாம் தொடர வேண்டிய கர்த்தருடைய பாதையை விட்டு நம்மை திசை திருப்புகிற ஒன்றாய் இருக்கு. அதனால தான் இந்த 7 நாள் உபவாச ஜெபத்தில் நாம் இந்த காரியத்தை மையப்படுத்தி கர்த்தரிடமாய் திரும்புவோம் அப்படிங்கிற வசனத்தை மையமாக கொண்டு ஜெபிக்கும்படிக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். சரி, இப்படி நாம் திரும்பாமல் போனால் யாருக்கு இதில் இழப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு தான் இழப்பு. ஏன்னா கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் வழிகளிலே நாம் நடந்தோமானால் நாம் உத்தமமானவர்களாய், பாக்கியவான்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க முடியும். அதை விட்டு நமக்கு பிரியமான வழியில் நடந்தோமானால் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி அப்படின்னு சொல்லி, அறிந்து கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்கணும். இப்போ கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நேற்றைக்கு பார்த்தோம். அப்போ திரும்புவதனால் உண்டாகிற நன்மைகளையும் நேற்றைய தினத்தில் கொஞ்சமாய் தியானித்து, இந்த நாளில் பிரதானமாய் நாம் பார்க்க போகிற காரியம், நாம் கர்த்தரிடமாய் திரும்பும்படிக்கு ஆண்டவர் இந்த அழைப்பை தர காரணம், நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் நம்மையே இழந்து போனதாய் உணர்கிற ஒரு சூழ்நிலை வரும்.
எப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னா, எல்லாவற்றையும் இழந்தது போல இது எல்லாமே அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது போல ஒரு எண்ணம் தோணும். ஏன் அப்படின்னா, அது வரைக்கும் ஆண்டவரோடு இருக்கிற உறவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 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 போய், இந்த பெட்ரோல் தீர்ந்து போகிற வண்டி கொஞ்சம் தூரம் ஓடி நிற்கிற மாதிரி அது தீர்ந்த உடனே ஸ்டாப் ஆகாது. கொஞ்சம் தூரம் போய் தான் என்ன செய்யும், நிற்கும். அதே போல தான் தேவனோடு உள்ள உறவும் தடைப்படும் போது, தேவனோடு உள்ள அந்த பாதையில் நாம் நடக்கிறது மாறி வேறு பாதையில் போகும்போது கொஞ்ச நாள் ஓடும், கொஞ்ச நாள் என்ன செய்யும், ஓடும். ஆனால் ரொம்ப நாள் போகாது பாருங்க. கொஞ்ச நாளிலேயே நாம் விளங்கிக்குவோம். அதுக்குள்ளாகவே பல காரியங்கள், பல ஃபெயிலியர்ஸ், பல பிரச்சனை, பல போராட்டம், பல நெருக்கடிகள் வரும்போதே நம்ம அறிந்து கொள்வோம், நாம் எங்கேயோ கொஞ்சம் பாதை மாறிட்டோம், இது நாம் போக வேண்டிய பாதை இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய பாதை, அவர் நடத்துகிற காரியம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். நான் உனக்கு முன்னே போய் கோணலான எல்லாவற்றையும் என்ன செய்வேன், செவ்வாய்ப்படுத்துவேன். அப்போ அவர் நம்மோடு இருந்து நடத்தும் போது அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாய், பாதைக்கு வெளிச்சமாக இருந்து நம்மை நடத்தும். அப்போ சரியான பாதை எது என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அது மாத்திரம் அல்ல, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தமும் நமக்கு என்ன செய்யும், இது எல்லாம் கர்த்தரோடு நாம் இருந்து நடந்தோமால் மாத்திரமே நமக்கு என்ன செய்யும், நடக்கும், கிடைக்கும். அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த வழியை மாறி நான் விரும்புகிற ஒரு வழியில் நான் நடக்க விரும்பணுன்னா அங்கே தான் பிரச்சனையை என்ன செய்யுது, ஆரம்பிக்கும். இதனுடைய முடிவு எப்படி இருக்கும், நம்மை நாமே இழந்து போனது போல ஒரு உணர்வு வரும். எதுவுமே ஒரு திருப்தி இருக்காது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே என்ன செய்யாது, இருக்காது. அது மாத்திரம் இல்லை, மனதளவிலும் சரீர அளவிலும் ஆவிக்குரிய ரீதியிலும் கூட ஏதோ ஒரு வெற்றிடத்தை என்ன செய்ய முடியும், ஃபீல் பண்ண முடியும். அதில் ஒரு 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 இதே இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஜெபம் பண்ண போய் இருந்தால் ஜெபம் ஓட மாட்டேங்குது. ஏதோ என்ன இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இல்லை, என்ன இருந்தாலும் ஒரு சமாதானம் இல்லை, என்ன இருந்தாலும் ஏதோ ஒன்று குறைவுபட்டது போல, குடும்பத்துக்குள்ளேயும் அந்த 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 ஒரு அன்பு ஐக்கியம் இல்லாதது போல ஒரு மாதிரி இருக்குது. சில நேரம் எல்லாம் இருந்தும் கூட அதை அனுபவிக்க முடியலை, ஒரு மாதிரி இருக்குது. அப்படின்னா நல்லா விளங்கிக்கணும், நம் தேவனோடு இருக்கிற உறவில் நாம் சரியில்லாத போது இவைகள் எல்லாம் நமக்கு முன்பாக ஒவ்வொன்றாக என்ன செய்யும், வரும். நீங்கள் அனுபவித்து பார்த்தீங்கன்னா அது தெரியும், நல்லா தெரியும். அந்த நேரம் நமக்கு தேவையான ஆலோசனைகளை நாம் கர்த்தரிடமாய் பெறுவோம்னு சொல்லி நினைச்சிருந்தா அந்த நேரம் கர்த்தருடைய சத்தம் நமக்காய் கேட்காது. ஏன், தேவனை விட்டு தூரமாய் போய் நம்முடைய விருப்பங்களையும் செய்களையும் எண்ணங்களையும் நிறைவேற்றிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், வெளிப்பட மாட்டார், பேச மாட்டார். அவரிடமாய் திரும்பும்போது தான் அவர் நம்முடைய காரியங்களுக்காக எல்லாம் பேசுவார். நாம இஷ்டத்துக்கு சுகபோகமாக நம்முடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றிட்டு, ஆண்டவர் நீங்கள் பேசணும், நீங்கள் சொல்லணும், நீங்கள் சொன்னாலாம் செய்வோம் அப்படி சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது, கண்டிஷன் போட முடியாது. நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோன்னா, ஒரு சிலர் நான் ஆண்டவருடைய பார்வைக்கு சரியாக தான் இருக்கிறேன், எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொல்லிட்டு தாங்களாகவே தங்களுக்காக நீதி என்ன செய்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. தான் நீதிமான் தான், நான் சரியாக தான் இருக்கிறேன், எனக்கு யாரும் ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய முடிவு என்னவாய் மாறும் அப்படின்னா, அவர்கள் கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் சரி செய்ய விரும்பினா, இது தவறு, இதை செய்யக்கூடாது, இதை நீ மாற்றிக்கொள்ள வேணும்னு ஆண்டவர் சொன்னால் கூட அதை கூட ஏற்றுக்கொள்ள அவங்க இருதயம் என்ன செய்யாது, விரும்பாது. காரணம் என்ன, நான் சரியாக இருக்கிறேன். எப்பவுமே இந்த திருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்குது. அது ஏன் அவசியமாக இருக்குது, அதை எப்படி உணர்ந்து கொள்வோம்னா, நம்ம இடத்துல ஆண்டவர் பேசும்போது, நம்ம இடத்துல ஆண்டவர் வெளிப்படும் போது, நான் என் குறைகளை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது அதை மனசார என்ன செய்யணும், உணர்ந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நம்ம இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும்போது, இல்லை ஆண்டவரே நான் அப்படி இல்லை அப்படி சொல்லவே, ஆண்டவர் எப்படி பேசுவார், நேரடியாகவே நம்மகிட்ட பேசுவாரா,
அப்படியும் பேசுவார். தேவ மனிதர்கள் மூலமாக பேசுவார், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக பேசுவார், நம்முடைய அம்மா அப்பா மூலமாக பேசுவார், நம்முடைய ஆவிக்குரிய தாய் தகப்பன் மூலமாக பேசுவார். அப்படி பேசும்போது ஆண்டவரே நேரடியாக பேசினா ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், மற்ற யார் சொன்னாலும் நான் கேட்க. அப்போ அது ஆண்டவர் பேசுறது இல்லையா, அது ஆண்டவர் சரி செய்கிறது இல்லையா, ஆண்டவரே பேசுகிறோம். அப்போ இது யார் பேசுகிறா? ஆண்டவர் கழுதையை கொண்டும் பேசுவார்ல. நம்மை சரி செய்யணும்னா யாரை கொண்டு என்ன செய்வார், பேசுவார் இல்லையா? ஆனால் அப்படி பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ள இந்த மனம் மறுக்கும் போது தான் நம்முடைய பிரச்சனை முதலாவது அங்கே என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. ஆமீன், ஹல்லேலூயா. அப்படி இங்கே எப்போ அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதோ அப்போவே நீங்கள் விலகிக்கணும், நம்ம தூரமாய் போக ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். ஆண்டவரை விட்டு தூரமாய் போக ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை விரும்புகிறார். நம்ம வாசித்தோமே யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இப்படி தூரமாய் போன நீ உன் முழு இருதயத்தோடு என்னிடத்துல என்ன செய், திரும்ப, நான் நிச்சயமாக உன்னை என்ன செய்வேன், ஏற்றுக்கொள்வேன். அப்படி சொல்லி அவர் அந்த இடத்துல தன்னுடைய அந்த அன்பை வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம ஜெபிச்சோம், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம சொல்லி ஜெபிச்சோம். எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் வழியிலே. இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்மை இழுக்கிறதான பாவம், உலக ஆசை, பண ஆசை, இன்னும் சில நேரம் சில உலக லௌலிக கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் என்ன செய்யுது, நம்மளை தேவனிடமாக இருந்து தன் வழிகளிலே நடக்கும்படி நம்மளை என்ன செய்யுது, திசை திருப்பிடுது, வேறு விதமாய் நம்மை கொண்டு போயிடுது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வெறுமனே மாயமானமான காரியத்தை மாத்திரம் நம்பி போனோமானா அதனுடைய முடிவு எட்டிக்காயை போல் என்ன செய்யும், அசக்கும். அதில் சமாதானம் இருக்காது, அதில் நன்மைகளை காண முடியாது, அதில் தேவ கிருபையை ருசிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சில நேரம் யோசிச்சு பாருங்க, நான் அப்படி மனதார தேவ சமூகத்தில் காத்திருந்து உண்மையாக ஜெபிச்சு எவ்வளோ நாட்கள் ஆச்சு, உங்களை நீங்களே கேட்டுக்கங்க. உண்மையாக நான் மனதார தேவ சமூகத்தில் கொஞ்சம் நேரம் இருந்து நான் ஜெபிச்சேன் அப்படின்னு சொல்கிற நாட்களுடைய நினைவுகள் உங்கள் நினைவில் இருக்குதா? என்னைக்கு ஜெபிச்சிங்க அப்படி தேவனோடு தனித்திருந்து ஜெபித்த நாளுடைய நினைவு ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், தேவனை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டோன்னு அர்த்தம். இந்த ஜெபம் தினம் தினம் இருக்கணும், இந்த ஜெபம் தினம் தினம் அவசியம். யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் நேரம் உட்காந்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு ஒரு காரியத்தை ஆண்டவரே நான் செய்ய போகிறேன், இந்த காரியத்தை நான் கொஞ்சம் நேரம் என்னை ஜெபம் பண்ணி அதில் சரியான கர்த்தருடைய திட்டத்தையும் வழிநடத்தலையும் கைடன்ஸையும் நான் அறிந்து கொள்ளணும். அந்த கைடன்ஸ் இல்லாமல் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி நம்ம காத்திருந்து ஜெபித்த நாட்கள் உங்களுக்கு நினைவு இருக்குதா? அப்போ எவைகளிலெல்லாம் நாம் குறைவுபட்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இப்படி நம்மை சரி செய்யும்படிக்கு நம்மை சரிபடுத்த விரும்பின எத்தனை உறவுகளை இன்னைக்கு நம்ம இழந்து போயிருக்கிறோம், ஆமாவா இல்லையா? சில நேரம் சிலர் நம்மை சரி செய்ய விரும்பும் போது ஆண்டவர் அவர்களை கொண்டு நம்மோடு பேசும்போது அதுக்கப்புறம் அவர்களோடு இருக்கிற உறவே நமக்கு என்ன செய்யறது இருக்கிறதே இல்லை. அவர்களை பார்த்தா கூட பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறது. அவங்கள கவனிச்சா கூட ஏதோ ஒரு பெரிய ஒரு பாவையை பார்க்குற மாதிரி, இவங்க முகத்திலேயே முழிக்க கூடாதுங்கிற மாதிரி என்ன செய்யறது. அதெல்லாம் யாருக்கு இழப்பு? இதுவும் ஆண்டவர் பேசுகிறது தானே, இப்படியும் ஆண்டவர் இவர்களோடும் பேசுவார் தானே, இவர்களை கொண்டும் பேசுவார் தானே. ஆனால் சத்தியத்தை சொன்னனால அவர்கள் நமக்கு சத்துருக்களாய் தோன்றி இன்னைக்கு எத்தனை அப்படிப்பட்ட உறவுகளை மனிதர்களை இழந்திருக்கிறோம். இன்னைக்கு அவங்கள பார்த்தா கூட நம்மளால என்ன செய்ய முடியல, பேச முடியல. காரணம் என்ன? நாம் தேவனை விட்டு தூரமாய் போனனால, சில நேரங்களில் நம்முடைய உறவு தேவனை விட்டு தூரமாய் இருந்தனால, நம்முடைய பாதை தேவனை விட்டு தூரமாய் இருந்தனால, தேவன் பயன்படுத்தின, தேவன் சொன்ன, தேவன் கற்றுக் கொடுத்த எல்லாமே என்ன ஆயிடுச்சு, தூரமாய் போயிடுச்சு. அதனால தான் இந்த நாளில் நம்ம ஜெபிக்க வந்திருக்கணும். ஆண்டவரே, நான் அப்படி என்னுடைய பாதையை நான் தூரப்படுத்திட்டேன், என்னுடைய காரியங்களை நான் ரொம்ப தூரமாக என்ன செய்துட்டேன், வைத்துட்டேன். நீங்கள் சொன்னதை செய்யாமல்
நீங்கள் சொல்லாத அநேகங்களை நான் செய்துட்டேன். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதும் எல்லாமே கர்த்தர் சொல்லி செய்ததா? யோசிச்சு பாருங்கள். வழங்குச்சா உங்களுக்கு? என் வாழ்க்கையில் இருக்கிறதும் என் வீட்டில் இருக்கிறதும் இது எல்லாமே கர்த்தர் எனக்கு சொல்லி தான் நான் செய்தேன். அப்படி சொல்லுகிற காரியம் எத்தனை இருக்கும்? இல்லை, எனக்கு தோணுச்சு, எனக்கு விரும்பினேன், எனக்கு அந்த எண்ணம் வந்தது, நான் செய்தேன், அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னேன்? ஜெபம் பண்ணிக்கிட்டேன். அப்படி சொல்லுகிறது தானே அதிகம். ஆமாவா இல்லைங்களா? அப்போ நாம் தேவனிடத்தில் திரும்புகிறது ஆண்டவர் விரும்புவாரா மாட்டாரா? இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு திரும்பி இன்னைக்கு அநேக தேவனோடு உள்ள உறவை இழந்து போயிருக்கிறாங்க. அநேக குடும்பங்களுக்குள்ள ஐக்கியங்கள் இல்லை, அநேக குடும்பங்களுக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை, அநேக குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள், அநேக குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, அநேக குடும்பங்களுக்குள்ள பாடு, அநேக குடும்பங்களுக்குள்ள கடன், பாரம், நெருக்கடி. இவர்களுக்கெல்லாம் காரணம் என்ன? தேவனோடே நடக்க வேண்டிய நாம், தேவனோடே பிரயாணப்பட வேண்டிய நாம், தேவன் சொல்லி வைத்திருக்கிற பாதையில் நடக்க வேண்டிய நாம் அதை விட்டு விலகினால இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதத்தை இழந்திருக்குது. நன்மையை காண வேண்டிய என் குடும்பம் நன்மைகளை காணாதபடிக்கு ஏக்கத்தோடே இருக்குது. அன்பிலும் ஐக்கியத்திலும் சமாதானத்திலும் கட்டப்பட்டிருக்கிற குடும்பம் இன்னைக்கு பிரிவினைகளாலே தனித்தனியாக இருக்குது. காரணம் என்ன? தேவன் ஒரு வீட்டை, ஒரு குடும்பத்தாரை ஆசீர்வதிக்க விரும்புனா அவருடைய ஆசீர்வாதத்தினாலே அடியாருடைய வீடு என்ன செய்யப்பட்டிருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். இந்த அலங்கத்துக்குள்ளே அவரால் சமாதானம், அவருடைய அரண்மனைக்குள்ள சுகம் என்ன செய்திருக்கணும்? உண்டாயிருக்கணும் வசனம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு அவைகளுக்கு அங்கே இடமில்லாத காரணத்தினால அந்த வார்த்தைகள் அங்கே கிரியை செய்ய முடியறது இல்லை. காரணம் என்ன? போக வேண்டிய வழியை விட்டு, போக வேண்டிய பாதையை விட்டு வேறு பாதையில் போகிறனால அந்த விளைவு தான் இவைகள். அதனால தான் இன்றைக்கி அந்த வழியை நாம் சரி செய்யும்படிக்கு உடைந்து போன தேவனோடு இருக்கிற அந்த உறவை, உடைந்து போன அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை, உடைந்து போயிருக்கிற சிதைந்து போயிருக்கிற அந்த குடும்ப உறவுகளை, இன்னைக்கு இழந்து போன அந்த சமாதானமான அந்த வாழ்க்கையை மீண்டும் தேவ சமூகத்தில் காத்திருந்து பெரும்படிக்கு ஆண்டவர்கிட்ட ஒவ்வொன்றா சொல்லி 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 நம்ம அப்படியே அறிக்கையிட்டு தேவனிடத்தில் திரும்பும்போது இவைகளை எல்லாம் கர்த்தர் சரி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி செய்வாரா? அதை நம்ம வாசித்தோமே, ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம். இந்த வசனத்தை வாசிங்க, 6:1 வாசிங்க. சரி, போதும். நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் பாருங்கள். இங்கே ஒரு அழைப்பை கொடுக்கப்படுகிறத பார்க்க அநேக நேரங்களில் நாம் அவர்களை விட்டு, தேவனுடைய வழிகளை விட்டு மனம் திரும்பாமல் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்காதனால, தேவனை விட்டு வழி விலகி போனனால இந்த அழைப்பை இன்றைக்கு பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துட்டு, அப்பவே ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படியே நடந்திருந்தோம்னா இன்னைக்கு தேவனோடே நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் இல்லையா? அந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், நன்மைகளை பெற்றிருப்போம். நாம் விரும்பினதை செய்ய போய் தேவன் விரும்பினதை செய்யாமல் போனனால, நாம் விரும்பினதை பெறணுங்கிறதுக்காக தேவன் அவராய் விரும்பி நமக்காய் தர வைத்திருந்த ஆசீர்வாதங்களை வேண்டான்னு சொல்லி மறுத்தனால, நாம் விரும்பினதை பெற்றுக்கொள்றதுக்காக எதையும் செய்ய துணிந்தனால தேவன் நமக்காய் வைத்திருந்த அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு இழந்து போயிருக்கிறோம். அதனால தான் குடும்பங்களுக்குள்ளே இன்றைக்கி சமாதானம் இல்லை, அதனால தான் குடும்பங்களுக்குள்ளே ஆசீர்வாதம் இல்லை, அதனால தான் அநேக நேரங்களில் வியாதி, பலவீனம், பாடு, சத்துருவினால போராட்டம், நெருக்கடி. காரணம் என்ன? தேவன் நம்மோடு இருந்தால் இவைகளை எல்லாவற்றையும் சரி செய்து ஆசீர்வதித்து இந்த 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 ஐக்கியமும் உறவும் எந்த விதத்திலும் சிதைந்து போகாதபடி பார்த்து கொள்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். இன்னைக்கு அவர் இல்லாதனால
அந்த பாதையில் இல்லாதனால இன்னைக்கு எவ்வளவு எவ்வளவு இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம். இன்னமும் நமக்குள்ள அந்த உணர்வு வரலைன்னா, இன்னமும் நாம் அதை அறிந்து கொள்ளலைன்னா, இன்னமும் நாம் இழக்க வேண்டியது அநேகமாக இருக்கும். புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவரே, இப்போ நான் உண்மைதான், நான் சில காரியங்களை நான் தேவனிடத்தில் நான் பெற வேண்டி இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் காயப்பட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இந்த உறவுகள் சீர்குலைந்து இருக்குது. இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் வியாதியினாலும் படுக்கையினாலும் பிரச்சனையினாலும் போராட்டத்தினாலும் நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி சொல்லுவீர்கள். ஆனால் அப்படி சொல்லி கர்த்தரிடமாய் நீங்கள் திரும்ப உங்களை ஒப்புக் கொடுக்கும்போது இந்த 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் இப்படியாய் சொல்லுகிறார், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். இன்னைக்கு இந்த உறவுகளை எல்லாம் கர்த்தர் சீர்பொருந்த செய்ய போதுமான தேவன். தேவனோடு இருக்கிற இந்த உறவு சரியானாலே நம்முடைய குடும்பங்களுக்குள்ள இருக்கிற உறவுகள் என்ன செய்யும்? சரியாயிடும். இன்னைக்கு பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியங்கள் இல்லை, தாய் தகப்பனுக்குள்ள அந்த ஐக்கியங்கள் இல்லை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குள்ள அந்த அன்பு இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. என்ன சொன்னாலும் கேட்க என்ன செய்யறாங்க? மறுக்கிறாங்க, எதிர்த்து பேசுறாங்க. அதுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டுடைய வார்த்தையின்படி நடக்க சொல்லி பாருங்க, ஏற்றுக்கொள்ள மனம் என்ன செய்யுது? மறுக்குது. காரணம் என்ன? நாமே ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டிய, நாமே ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய நாமே சில நேரங்களில் தவறினால இன்னைக்கு நம்முடைய சந்ததிகளும் அந்த வழியில் நடக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க? தயங்குறாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்களால வர முடியல. காரணம் என்ன? அது ரொம்ப அந்த பாதையை ரொம்ப கடினமாக என்ன செய்துட்டோம்? மாற்றிட்டோம். ரொம்ப இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் நடக்கணும்னு பல காரியங்களை சொல்லி 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 அன்பான தேவனிடத்தில் வருகிறதவே ரொம்ப கடினமாய் மாற்றிட்டோம். நல்லா விளங்கிக்குங்க. அவர் அப்படி நம்மை கடினமாய் நடத்தி இருந்தா, அவர் அப்படி கடினமாய் நம்மை பார்த்திருந்தா, அவர் அப்படி கடினமாக நம்மளை நினச்சிருந்தா இன்றைக்கி நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஆனால் அவர் கிருபையாக ஒரு அழைப்பை கொடுக்குறார். இள மகனே, இள மகளே, நீ திரும்பவும் என்னிடத்துல வா, நான் உன் காயங்களை என்ன செய்வேன்? ஆற்றுவேன். நான் உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்வேன். இன்னைக்கு இழந்து போயிருக்கிற இந்த ஐக்கியங்கள், இந்த உறவு, உன்னுடைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்வேன்? நான் தருவேன். ஒரு சமாதானத்தை நீ பெரும்படி செய்ய போகிற. இந்த நாட்களில் நீ காத்திருந்து ஜெபிக்கும் போது உன்னுடைய காயங்கள் எல்லாம் முற்றிலுமாய் ஆறும். உன்னுடைய காயங்களுக்கு நானே மருந்தாய் இருந்து நீ இழந்து போனவைகள் எல்லாவற்றையும் திரும்ப பெறும்படிக்கு உன்னை ஒரு புதிய மனுஷனாய், புதிய மனுஷியாய் மாற்றப் போகிற. நீ திரும்பி என்னிடத்துல வரும்போது மீண்டுமாய் இழந்து போன அந்த உறவு, அந்த ஐக்கியம். இளைய குமாரன் அவன் மீண்டும் திரும்பி வந்தான். அவன் திரும்பி வந்தவனுக்கு அவனுக்காக ஒரு விருந்து, அவனுக்காக ஒரு உடை, அவனுக்காக ஒரு மோதிரம், அவனுக்கான அந்த கௌரவம், அவனுக்கான அந்த ஆசீர்வாதங்கள்லாம் மீண்டும் அவனுக்கு என்ன செய்தது? கிடைத்தது. ஆனால் அவன் பாதை மாறி இருந்த போது அன்றைக்கு கிடைத்த தவிடு என்ன செய்யல? கிடைக்கல. இன்னைக்கு உலகத்தின் போக்கில் போனோன்னா ஒரு நாள் நம்முடைய எல்லா முயற்சிகளும் அற்று போய், எல்லாம் வறண்டு போய், இனி வழியே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்து அதோடு நம்முடைய வாழ்க்கையும் ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் கர்த்தரிடத்தில் நீங்கள் திரும்பும்போது மீண்டுமாய் நீங்கள் ஆதியில் அந்த தேவன் பேரில் வைத்திருந்த அந்த அன்புக்குள்ளாக கர்த்தர் மீண்டுமாய் அவர் உங்கள் பேரில் எப்படி அந்த அன்பையும் ஐக்கியத்தை வைத்திருந்தாரோ அதே அன்போடு, அதே உறவோடு, அதே ஐக்கியத்தோடு மறுபடியும் என்ன செய்வார்? நம்மை அவரோடே கூட சேர்த்து கொள்வார். ஆமீன். ஹல்லேலூயா. இந்த நாள், இந்த முதல் நாள் நம்முடைய காரியங்களை அறிக்கை, நம்முடைய தவறுகளை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய மீறுதல்களை நம்ம அறிக்கையிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது, நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு நேராய் திரும்பும் போது, கர்த்தரிடமாய் திரும்பும் போது ஆண்டவர் நம்முடைய காயங்களை எல்லாம் மாற்றுவார், நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை இந்த புதிய நாளிலே கட்டியிட போதுமான தேவனாக இருக்கார். அப்படி இருக்கிறவர்கள் நாம் எழுந்து கொள்வோம். கர்த்தரை நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியாருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தும்படியாய் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களை எழுதி கொள்வோம். கர்த்தருடைய ஆவியாருடைய தயவு, இரக்கம் நம்மோடு நம்மை நடத்தும்படியா அப்படியே என்னுடைய குறைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிற தேவ ஆவியானவரே, ஆமாப்பா,
நான் மீறி நடந்தது உண்மைதான், நான் வழி தப்பி போனது உண்மைதான், நான் செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் போனது உண்மைதான். எத்தனையோ முறை என் ஆண்டவர் என்னோடு பேசியும் சொல்லியும் கற்றுக் கொடுத்தும் நான் கேளாமல் போனது உண்மைதான்ப்பா. இந்த நேரத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என் குறைவுகளை எல்லாம் தயவாய் மன்னியும். நான் இந்த நேரத்தில் உம்மிடமாய் திரும்ப ஆசைப்படுகிறேன். இந்த நேரத்தில் நான் உம்மிடமாய் திரும்ப ஆசைப்படுகிறேன். என் பாதைகளை சபைப்படுத்தும். நான் இழந்து போன அந்த ஐக்கியத்துக்குள்ள மீண்டும் வர விரும்புகிறேன். நான் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள மீண்டும் வர விரும்புகிறேன். நான் இழந்து போன அந்த உறவுக்குள்ள மீண்டும் வர விரும்புகிறேன். என் குடும்பம் சமாதானத்தினால் கட்டப்படணும். என் குடும்பம் ஆசீர்வாதத்தினால் கட்டப்படணும். என் குடும்பம் ஆண்டவரே நன்மைகளை காணணும். ஆண்டவரே இன்றைக்கு இழந்து போயிருக்கிற எல்லாவித இழப்புகளையும் ஏசப்பா நான் திரும்பி உம்மிடமாய் வரும்போது இவைகளை எல்லாம் சரி செய்கிறவர், எங்கள் பாதைகளை எல்லாம் சரி செய்கிறவர், என்னை நித்தமும் நடத்துகிறவர், மாறாதவர், மறவாதவர், தொடர்ந்து ஆளுகை செய்கிற தேவ ஆவியானவரே, உங்கள் கரங்களிலே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. நீ தொடர்ந்து எங்களை நடத்துகிற வேளையில, நீ தொடர்ந்து எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்களை நடத்துகிற வேளையில தேவ ஆவியின் கரம், தேவ ஆவியின் கரம் எங்களோடு எங்களை நடத்தணும்ப்பா. என்னுடைய குறைகளை எல்லாம் இந்த நேரத்தில் அறிக்கையிடுகிறேன். என்னுடைய தப்புகள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய அசுத்தமான வாழ்க்கையை தேவ ஆவியானவரை மீண்டும் ஒரு விஷயம் கடலில் சுத்திகரிக்கும்படிக்கு என் பாதையை தேவனுக்கு நேராக நான் திரும்ப ஆசைப்படுகிறேன்ப்பா. இந்த முதலாவது நாள் என் தேவனிடத்துல என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும், என் குறைகள் எல்லாத்தையும் இனி என் ஆண்டவர் என்னோடு பேசும்போது அதுக்கு நான் செவி சாய்ந்த இருதயத்தை கடினப்படுத்த மாட்டேன். ஆமாப்பா, அடிக்கடி கடின கொள்ளப்பட்டோம். நான் இருதயத்தை கடினம் கொள்கிற ஆண்டவர் கடினப்படுத்துகிறேன். சகாயமின்றி சடலிலே நாசமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல நாள் ஆண்டவர் எச்சரித்தோம், பல நாள் ஆண்டவர் சொல்லியும், பல நாள் ஆண்டவர் பேசியும் அதற்கு செவி சாய்க்க என் மனம் மறுக்கிறதே. ஆண்டவரே, அதற்கு அர்ப்பணிக்க நான் விரும்பாமல் போகிறேனே. இனி நான் அப்படி இராதபடி நான் கர்த்தரிடமாய் திரும்ப விரும்புகிறேன். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குறைவுகள் எதுவானாலும் அது தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிடுகிற வேளையில அப்பா இதை மன்னிங்க, இதுல இருந்து நான் விடுதலை பெற விரும்புகிறேன், இதுல ஒரு மாற்றம் எனக்குள்ள வேண்டும், நான் கர்த்தரிடமாய் திரும்ப ஆசைப்படுகிறேன். இந்த குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தின் பேரில் மாறி போவதாக என்னுடைய குறைவுகளை தயவாய் மன்னிங்க, என் மீறுதல்களை தயவாய் மன்னிங்க. இனி நான் அப்படி வழி தப்பினானா அல்ல, அவனவன் தன் தன் வழியிலே போனான் சொல்லப்பட்ட வார்த்தைப்படி அப்படி இராதபடி என் தேவனுடைய வழியிலே நடக்க, என் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற, என் தேவ நாமத்தை நான் மகிமைப்படுத்த இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியின் கரம், தேவ ஆவியின் கரம் அவனை நடத்தும்படிக்கு தேவனிடமாய் திரும்புகிற இந்த முதலாம் நாளில் எங்களை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். எங்கள் குறைகளை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். எங்கள் குற்றங்களை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம்ப்பா. தயவாய் 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 மன்னித்து ஆமா சமத்திரத்தின் ஆழத்திலே போடுகிற தேவன், முதலுக்கு பின்பாக எரிந்து போடுகிற ஆண்டவர், இந்த நாளிலே தாமே நாம் தேவன் இடமாய் திரும்ப என் தேவனை நாவினாலே நான் செய்த பாவங்களை மன்னிங்க. தேவனி என்னுடைய கரங்களினாலே நான் செய்த பாவங்களை மன்னிங்க. என் இருதயத்திலே நான் ஒரே அநேகருக்கு விரோதமான எண்ணங்களை கொண்டிருந்த சிந்தைகளை கொண்டிருந்த மன்னிங்க. என் வாய் அநேகருக்கு விரோதமான தூசண வார்த்தைகளை பேசுனது, அநேகருக்கு விரோதமாய் தேவனுக்கு பிரியமில்லாத அல்லது தவறான காரியங்கள் புறப்பட்டது, அசுத்த உதடுள்ள மனுஷனாக என்னை சுத்திகரிப்பு உங்க காரம் என்னோடு நடக்கட்டும்ப்பா, என்னை சுத்திகரிப்பீராக. கிருபை அப்பா அந்த இறக்கம் என்னில வரட்டும், என் பார்வை பரிசுத்தமாய் மாறட்டும். ஆமாப்பா, இந்த கண்கள் இனி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்க்காதபடி, இந்த இருதயம் வேற எந்த ஒரு காரியத்தினாலும் சிந்தை கொள்ளாதபடிக்கு என் ஆண்டவர் என்ன ஒரு விசையா சுத்திகரித்து பரிசுத்தம் பண்ணுகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனிடமாய் திரும்புங்கள் என்று சொல்லுகிறேனே அப்பா. இந்த காலை வேளையில தேவனிடமாய் திரும்ப என் வாழ்க்கையை ஆண்டவரே, என் பாதைகளை, என்னுடைய நினைவுகளை, என்னுடைய எண்ணங்களை தேவனிடமாய் திரும்ப எங்களை நாங்கள் முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. முழுவதுமாய் வெறுமையாக்குகிறோம். இந்த முதலாம் நாள் ஒரு சுத்திகரிப்பின் நாளாய் மாறட்டும். எங்கள் அறிக்கைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர் எங்களை மன்னித்து எங்களை புதிய மனுஷியாய் மாற்றப்படிக்கு சுத்திகரிப்பின் நாளாய் இந்த நாளை நீ மாற்றுகிற நல்ல தயவுக்காய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துக. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இந்த நாளில் நம்மை தாங்கி நடத்த போதுமான தேவனாயிருக்கிறார். இந்த நாளில் விசேஷமாக